இதுக்கு முந்தின வீடியோல யூரோஸ் 2024ஓட பெஸ்ட் 11 பார்த்துட்டு இருந்தோம். பட் அந்த வீடியோட முடிவுல, அதாவது எண்ட் ஆஃப் பார்ட் 1 முடிவுல நம்ம வெறும் 5 பிளேயர்ஸ் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். பார்ட் 2 எடுத்தாலே சரியா போகாது, வியாபாரம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஸோ இப்போ நம்ம டிஃபென்ஸ் முடிஞ்சிருச்சு. நவ் வில் மூவ் ஆன் டு த மிட்ஃபீல்டு. மிட்ஃபீல்டில் வி ஆர் ஸ்டார்டிங் ஆஃப் வித் த சிடிஎம் பொசிஷன். அருணேஷ் ப்ரோ போறீங்களா? I am going with Rodri. ஏன்னா டிஃபென்ஸ் மீன் ஒரு சென்டர் மிட்டா ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இஸ் பீன் அப்சல்யூட்லி அமேசிங். எனக்கு வந்து நல்ல ராட்ரி தான் வந்து நம்ம லெவலில் இருப்பாரு. ஃபேக்ட் இருக்கு, அவன் வந்து ஏதோ 41 கேம்ஸ் ஏதோ அன்பீட்டன் ஸ்ட்ரீக்ல இருக்கான் ஸ்பெயின் கூட. ஆமாம், இதை வந்து நீங்கள் அக்ரியா டிஸ்அக்ரியா? எனக்கு அக்ரீட் தான். ராட்ரி எனி டைம் எனி டீம் ஹீஸ் இன் சிடிஎம். ஸோ இந்த வருஷம் ஸ்பெயினுக்கும் பண்ணி ஃபைனல்ஸ்க்கும் போயிட்டாங்க. ஸோ ராட்ரி அக்ரீட். மீடியம் பொசிஷன் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பொசிஷன் வந்து சென்டர் மிட். அதுக்கு வந்து ஆகாஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் போவோம். நம்ம வந்துட்டு ரைஸ் ஆர் பெல்லிங்கம். எனக்கு அது வந்து ரெண்டு பேருமே அதை வந்துட்டு டிஸ்அக்ரி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் ரெண்டு பேரையுமே ஸ்பாட்ல போட்டுறேன். சொல்லு ரைஸா பெல்லா? எனக்கு கிளட்ச்னா பெல்லிங்கம் தான். ஸோ பெல்லிங்கம் போயிடலாம். ஆமா, அக்ரியா டிஸ்அக்ரியா உங்களுக்கு? இப்போ நான் போறேன் ஃபர்ஸ்ட். நான் வந்து டிஸ்அக்ரி. ஏனென்றால் அந்த இருவரும் வந்து நீ சொன்ன இருவரும் நல்லா ஆடி இருக்காங்க, இங்கிலாந்துக்கெல்லாம் நல்லா ஆடி இருக்காங்க. பட் ஒரு டோர்னமெண்ட் 11க்குள்ள அவுட் ரைட்டா போவாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் டிஸ்அக்ரி. அந்த பொசிஷனுக்கு நான் யாரு போவாங்கிறது நம்ம அடுத்து பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அருணேஷ் நீ சொல்லு, டிஸ்அக்ரியா? டிஸ்அக்ரி வந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்றோம்னா 3 பேரும் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு மிட்ஃபீல்டருக்கு. சோ ஹரி என்ன நினைக்கிறேன் நீ என்ன மைண்ட்ல வச்சிருந்த ஹரி? திருப்பியும் ஸ்பெயின் சைடு தான் போறேன். எனக்கு வந்து ஃபேபியன் ரூயிஸ். நோ ஒன் எக்ஸ்பெக்டட் ஹிம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் ஃபேபியன் ரூயிஸ் ஆடி. நானே பார்த்தல பெருசா. உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. டீம்ல இஸ் கோனா பி a good player அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸ்பெயினோட மிட்ஃபீல்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பெட்ரியோட ஐ திங்க் ஃபேபியன் ரூயிஸ் ஹஸ் ஹேட் a much better Euros. ஸோ எனக்கு வந்து ஃபேபியன் ரூயிஸ் தான். இதைய வந்து நான் பேக்கப் பண்றேன். ஃபேபியன் ரூயிஸை நான் கண்டிப்பா பேக்கப் பண்றேன். வாழ்கிட்ட கிளட்ச் இருக்கா? கிளட்ச் இது என்னடா இது? இந்த கோமாளி படத்துல வரும்ல, என்கிட்ட பென்சில் இருக்கு. என்கிட்ட பென்சில் இருக்கு, அப்புறம் பட்டர் வச்ச பென்சில் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் சென்டில் அபரம் இருக்கு. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? டோர்னமெண்ட் வந்து நம்ம வந்து 2 கிளட்ச் மொமெண்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால இந்த டோர்னமெண்ட் பிஆர் பெல்லிங்கம்ங்கறியா? சரி, ஓகே, கண்டிப்பா. Whoa, mala, from the beginning I'm seeing is saying no like a mosquito shouting near my ear. அதனால நானும் ஃபேபியன் ரூயிஸை பேக்கப் பண்றேன். சோ அதனால வேற உனக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால நான் ஃபேபியன் ரூயிஸ் வச்சுக்கிறேன். வெச்சுக்கோ, வெச்சுதான் ஆகணும். இது அடுத்தது இன்னொரு சிஎம் அசுத்து. கஷ்டத்தை விட்டு கேட்கிறேன். உடனே இல்ல கேள்வி. நான் வந்து அந்த அடுத்த மிட்ஃபீல்டு பொசிஷனை வந்து இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்து ஜெர்மனிக்கு போய் ஆடிய ஜமால் முசியாலா தான் நான் வந்து அந்த 3வது மிட்ஃபீல்டர்ஸ் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்றேன். லாட்ஸ் ஆஃப் ஐஸ் ஆன் ஹிம். ஒரு யங்ஸ்டர், ஒரு ஸ்டால்வார்ட், ஜெர்மனியில ஹோம்ல அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன்ல இஸ் ஹேட் a வெரி குட். ஸோ அதனால இதை நீங்க பேக்கப் பண்றீங்களா? அக்ரியா டிஸ்அக்ரியா? நானும் அக்ரி தான். விட்டா கொஞ்சம் ஜாக்கா உள்ள சொருவி இருப்பேன். பட் சரி, ஜாக்கா சொல்ல முடியாது. ஏன்னா அகைன் வின் கேம் டா. அவங்க எல்லாமே வந்துட்டு வெறும் டிஃபென்சிவா ஆடி போய் யார் அட்டாக் பண்றது? ஒரு நிமிஷம் சார், என்ன புரியல? இந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம கூப்பிட்டு எங்கேயும் மேட்சுக்கு போல, யூரோஸ்ல எப்படி ஆடுறாங்கன்னு தானே கேட்டோம். நான் எனக்கும் மூசியாலா ஓகே, அக்ரி. வெரி குட். மூசியாலா எங்க டீமுக்கு வந்துட்டாப்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மூசியாலா. இப்போ அடுத்து போர்ஷன் பார்க்க போறது என்னன்னா, இப்போ அட்டாக் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் விங் போறோம். லெஃப்ட் விங் வந்து ஆகாஷ் ப்ரோ சொல்லுவார். இப்போ வந்துட்டு என்ன நினைச்சேன்னா கேக்போக்கு போயிடலாம் நினைச்சிருக்கேன். கேக்போ வந்துட்டு ஐ திங்க் இஸ் காட் 3 கோல்ஸோ 3 கோல் நினைக்கிறேன். கேக்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு ஐ மீன் அவ்வளவுதான் பண்ண முடியும். லைக் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஹையஸ்ட் கோல் ஸ்கோர்னு நினைக்கிறேன். ஈக்குவல். ஓகே, ஈக்குவல்டா? ஓகே, டைட். நம்ம அதான் நான் கேக்போடா லெஃப்ட் விங்ல. ஓகே, 3 கோலும் இருக்கு, ஒரு அசிஸ்டும் இருக்கு. நான் அக்ரி. கோடி கேக்போ ஹஸ் பின்
த லெஃப்ட் விங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். எனக்கும் எஸ் கேக்போ தான். ஸோ வில் ஆல் அக்ரி வித் கேக்போ. அக்ரி வித் போட்டுக்கலாம். கேக்போ. ஆமா. ஓகே பாய்ஸ், அடுத்தது வந்துட்டு ரைட் விங் அருணே ஆ. சொல்வாப்ல. யமால். அவ்வளவுதாங்க. நீங்க சொல்லுங்க. இதுதாங்க ஓகே சினிமா ஓகே. மாதிரி. யமால். அவ்வளவுதான். ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல இன்னொரு பிளேயர் வைக்கணும்னு ஆசையா இருக்கு. தெரியும் சரி, சார். நீ இவன் எப்படி பிரச்சனை வர, வர, சிஎம்க்கு வர, வந்துட்டு வர. நிறைய பொசிஷன் இல்ல வர்றான். அப்படின்னு ஃபீல் பண்ணியோ, அதே மாதிரி எனக்கு ரைட் விங்க்கு 2 பொசிஷன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல சேர்த்திக்கலாம். அது நடக்குது. எனக்கும் எம்எல் தான்டா. எம்எல்ஏ போய்க்கலாம். யமால் தான் பெஸ்ட் பிளேயர் இந்த டோர்னமெண்ட்லயே. அதெல்லாம் எதுவும் அடிச்சுக்க முடியாது. அதனால எம்எல் வச்சுக்கலாம். அக்ரி. ம். அக்ரி. ஓகே. கைத்தறிச்சலோட agree. எதிரி மாலா அப்படிங்கிற மாதிரி நான் அக்ரி பண்ணியிருக்கேன். எதிரி ஆ. யமாலா அப்படின்னு சொல்லுங்க. அடே, உனக்கு இந்த பையனுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கு பாரு. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. சரி, 10 பொசிஷன் முடிஞ்சு கைஸ். இப்போ ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. ஸ்ட்ரைக்கர். சும்மா ஜெனரலா சொல்லணும்னா இப்போ காய் கூட அங்க வைக்கலாம். லைக் அந்த மாதிரி வைக்கலாம். பட் வேண்டாம், நான் வந்து லாஸ்ட் லைக் வந்து அதான் எனக்கு டேனி ஆல்மோக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது. சரி, குடுக்கலாமா? கொடுத்துடலாம். நான் வந்துட்டு ஆல்மோ எனக்கு நல்லதான் ஆனான்டா. பட் அவன் என்னதான் பெருசு ஃபார்வர்ட் ஆடலினாலுமே மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஹரி. ஸ்டாண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர் யாரும் இல்லை. ஸோ கோல்ஸ் வைஸ் பார்த்தா as a striker they should have அவங்க அடிச்சிருக்க வேண்டிய கோல்ஸ் டேனி ஆல்மோ அடிச்சிருக்காப்ல. அதனால I'm going with டேனி. ஆமா, 2 மேட்ச் ஆடினாலும் நீங்கெல்லாம் இத்தனை நாள் இதைத்தான் புடுங்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற பறவை முடியமா மாதிரி. வண்டிலாம் ஓட்டி போலச்சு. என்னங்கறாது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலை. 3 கோல் 2 அசிஸ்ட். அதனால எனக்கு ஓகே. டேனி ஆல்மோ as our லீட் ஸ்ட்ரைக்கர் வந்து எனக்கு ஓகே. என்ன தெரியுதுன்னா இப்போ நம்ம ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் நம்மளோட 11 யங் பூமர்ஸோட. இங்க ஏதோ ஒரு சைடு இருக்கா? இதெல்லாம் வந்து போட்டாச்சு, அவ்வளவுதான். போட்டாச்சா? இந்த பெஸ்ட் 11 ஆஃப் யூரோஸ் 2024க்கு ஒரு மேனேஜர் தேவை. அதை இப்போ சூஸ் பண்ண போறது நம்ம அஸ்வத். என்ன யாரு உனக்கு இந்த 11 மேனேஜ் பண்ண போறாங்க? இந்த வருஷத்தோட பெஸ்ட் மேனேஜர், இந்த யூரோஸோட பெஸ்ட் மேனேஜர் வந்து டெலா ஃபுவன்டே ஃப்ரம் ஸ்பெயின். இந்த ஜாப் அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெயின் என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். He's had a very good run with the under 18s and under 21s. ரெண்டத்து வச்சும் he's won titles. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இந்த ஸ்பெயின் டீம் எடுத்தாப்புல. they were not even in contention when the team was put out in paper. இந்த முன்னாடி நம்ம அவங்கள கண்டென்ஷன்ல கூட வைக்கல. அப்படி பார்க்கும்போது ஐ பிலீவ் டெலா ஃபுவன்டே would be the best manager for this tournament. இது அக்ரியா டிஸ்அக்ரியா? அக்ரீட் தான். ஸோ யுனானிமஸா we are going for டெலா ஃபுவன்டே from ஸ்பெயின். இதுல யாருக்காவது ஏதாவது மாற்று கருத்துகள் இருக்கா? என்னதான் இருந்தாலும் மெஸ்ஸி வந்திருக்கலாம்.